வணக்கம் தோழர். வணக்கங்க. சொல்லுங்க. நியூ இயர் வந்துச்சு. ஆமாம், புத்தாண்டு உங்களுக்கு எப்படி போச்சு? அது எப்படி சொல்கிறது, ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை. மனோஜ் சோழர் இருக்கார், அவர் வந்து இந்த மனு தர்மத்தை கோட் பண்ணி ஒரு விஷயம் நம்ம மாமா சீமானை வந்து சொல்லிட்டார். என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் ஈவேரா இருக்கார்ல, ஆமாம், அம்மா அவங்க வந்து அவங்களுடைய அந்த கர்ப்பப்பையை அறுத்து வீசியிருந்தாங்கன்னா இந்த ஈவேரா ஒரு தனியாக பிறந்திருக்காது அப்படின்னு ஒரு அறிவாளி பொண்ணு ஒன்று பேசுது. யாரு அது? நம்ம இம்மா நாள் நினச்சிட்டு இருந்தோம் இந்த தாவைக்கால தான் தற்கூரிங்க நிறையா இருக்கிறாங்கன்னு. ஆனால் தாவைக்கால இருக்கிற தற்கூரிங்களை விட பெரிய பெரிய தற்கூரிங்களாம் இந்த நாம் தமிழ் கட்சியிலாம் இருக்கிறாங்க போல. விஜய் கட்சியா? ஆமாம், சரி. அதில் இருக்க அந்த புள்ள சொல்லுது. என்ன சொல்லுது, அவர் வந்து அறுத்து கொடுத்தா இந்த பெரியார் இந்த தொல்லையா இருந்திருக்காது அப்படின்னு. அதுக்கு நம்ம தோழர் சொன்னார். என்ன சொன்னாரு, பெரியார் இந்த ஈவேரா இல்லைன்னா உங்க அண்ணன் சீமான் இன்னைக்கு எப்படியா பையனா இருந்திருப்பான். ஆனா ஆமாங்க சொன்னாருங்க, அவர் சொல்லுங்க அந்த மனு தர்மத்தை படி அவரு தேவடியா பையனா இருந்திருப்பா சொன்னாரு. அந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து நானு சாப்பிட போனா சீமான் ஒரு தேவடியா பையன், தூங்க போனா சீமான் ஒரு தேவடியா பையன். ஆனா கக்கூசுக்கு போனா கூட சீமான் ஒரு தேவடியா பையனாக வருது. கக்கூசு போக இருக்க வரணும். ஆனா வருதுங்க. ஆனா எங்க போனா போன் எடுத்துன்னு போவாங்க, சாப்பிடும்போது போன் யூஸ் பண்ணுவான், தூங்கும் போது போன் யூஸ் பண்ணுவான், கக்கூசு போன் யூஸ் பண்ணுவான். எந்த பக்கம் போனாலும் சீமான் ஒரு தேவடியா பையன். அது அவரு என்ன சொல்றது, அந்த பையன் நம்ம ரெண்டு பண்றோமோ இல்லையோ, இந்த டிவிக்கா அந்த தாவிக்கா இருக்காங்கல்ல விஜய் கட்சியில, ஆமா, விஜய் வந்து பெரியாருக்கு எதிராக வந்து சீமான் பேசுறான். அது குறித்து அவர் பேசுறாரோ, அவர் அறிக்கை விடுறாரோ இல்லையோ, இது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த விஜயோட தம்பிங்க என்ன பண்றாங்க, இந்த அதர்ம மனோஜ் யாரும் தெரியுமா தெரியல கூட தெரியல, அவரு சீமான் திட்டாரு, சீமான் தேவடியா பையன் சொல்லிட்டாரு, அதனால அவங்க எடுத்துட்டு ரெண்டு பண்றாங்க. அதனாலதான் உனக்கு தற்கூர்னே வந்தானுங்க அவங்க. அது என்னவோ அதை ட்ரெண்ட் பண்றாங்கல்ல. ஆமா, எங்க போனாலும் கேக்குதுங்க. சரிங்க, சுத்தி அப்படி 360 டிகிரில திரும்பினாலும் சீமான ஒரு தேவடியா பையங்க, இப்படி திரும்பினாலும் சீமான ஒரு தேவடியா பையங்க. ஆனா எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க அதாங்க சொல்றாங்க. சரிங்க. அப்புறம் வந்து இந்த அந்த புள்ள அது பேசியிருந்தது, பாட்டம் பாரதி. ஆமா, பாரதி பத்தி பேசுறாங்க. ஆமா, என் பாட்டம் பாரதி எவ்வளவு வீரமிகு புரட்சியான ஒரு கவிஞர். அவரு வந்து பெரியார், அவரோட பெரிய ஆளா, அவர் வந்து பெண் விடுதலைக்கு போராடினதை விட இவர் வந்து போராட்டாரு, அப்படி இப்படிலாம் பேசினாங்க. என்ன பேசினாரு சொல்லுங்க கேட்போம். அதைத்தான் நானும் கேட்கறேன். சரிம்மா, பேசினாரு, பாடினாரு, சரி, அதான் என்ன புரட்சி நடந்தது? அதுதான் நானும் கேட்கறேன், என்ன பேசினாரு? ஒன்னும் நடக்கலையே, நடக்காதான பிரச்சனை. பேச சொல்றீங்களா, என்ன பேச சொல்லுங்க. சொல்றேன். அடுத்தது இவங்க சீமான் ஒரு இதுல சொல்றாரு. என்ன சொல்றாரு, தன்னுடைய சொத்தை எல்லாம் ஏழை மக்களுக்கு எழுதி கொடுத்த முத்துராமலிங்க தேவர் வந்து சாதிய தலைவராகிறாரு. தன்னுடைய சொத்தை காப்பாத்திக்கணுன்றதுக்காக ரெண்டாவது கல்யாணம் பண்ணீங்க, வளர்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணீங்க பெரியாரு புரட்சியாளர் ஆயிராரு. யார் சொல்றது? இதை சீமான் சொல்றாரு. இதை சொல்லும் போது அவர் கூட நான் கூட்டு நிக்குது, சிரிக்குது. எதுக்கு சிரிக்குதுன்னு அவனுக்கும் தெரியல, அதுங்களுக்கும் தெரியல. சரி, நான் கேட்கறேன், பெரியார் வந்து அவருக்கு வாரிசே கிடையாது, அவரு வந்து அவர் சொத்தை காப்பாத்திக்க தேவையான அவசியம் என்ன? எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவன் இதை பேசலாம்ல சீமான். மத பொண்டாட்டியாரு விஜயலட்சுமி. அதுதாங்க உண்மை. இப்ப ரெண்டாவதா கல்யாணம் பண்ணி, அது வந்து காசு பணம், அதுதான். வேற என்ன? அதுதான் வேற எது பண்ண முடியும்? நீங்களே பாத்துருங்க. இன்னொன்னு சொல்ல போன பாத்தீங்கன்னா, அவர் வந்து தெலுங்கு சொல்றாருல்ல, ஆனா வந்து சொல்லாடி பாத்தீங்கன்னா கையிலே வந்து தெலுங்கு சமூகத்துல தான் வராங்க. ஐயோ, அவருக்கு பணம் வந்துட்டா தெலுங்கு தமிழ் எல்லாம் கிடையாதுங்க. பணத்துக்காக எந்த லெவல்ல வேணாலும் இறங்கி முட்டி போட்டு வேலை செய்வாரு. ஆமாங்க, வேலை செய்வாருங்க அவரு. தெளிவா சொல்லுங்க, வேலை செய்வாருன்னா என்ன வேலை செய்வாரு அப்படின்னு தெளிவா நிறுத்தி சொல்லணும். அடா, நீங்க சீமான் வந்து ஆரம்ப காலத்துல பெரியார் ஆதரிச்சு எவ்வளவு பேசினாரு. என்ன பேசுறாரு? அதிகமா பேசினாரு. பெரியார் ஒரு மகத்தான தலைவர் இருந்ததுனால்தான் இன்னைக்கு பெண்கள் வந்து காவல்துறையில இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் பேசினாரு. வந்து எடுத்து பேசுறாருல்ல. ஆமா, என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? அது அவனுக்கு தான் தெரியாது, பைத்தியக்காரன். வேற எதுவும் இல்ல, பணம் தான் காரணம். இன்னைக்கு பணத்துக்கோசரம் என்ன பண்றான், போறான் அரசு நாட்டில் போய் நின்று பிராமண கலப்படத்துக்கு அவனே அவன் வாயில வச்சுக்கான். அதைதான் பண்றான், வேற என்ன பண்றான் அவன்? இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேங்க. நான் ஏங்க உண்மையாதாங்க, ஏங்க பிராமண கலப்படம் என்ன தெளிவா சொல்லணும். ஏங்க அது
அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வந்து எல்லாமே இரும்பு ஸ்டீலில் வந்து செஞ்ச கடப்பாறையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பிராமண கடப்பாறைன்றது எதுக்காக உருவாக்கி இருக்கிறாங்கன்னா சீமானுடைய வாய்க்காவே உருவாக்கி இருக்கிறாங்க. ஓஹோ, ஆமா, புரியுது. சொல்லுங்க மேல சொல்லுங்க. அதுதான் அவனுடைய வேலை. அவன் வந்து தொடர்ச்சியா ஆர்எஸ்எஸ் சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஜோக் சொல்றேன் ஒண்ணு. சொல்லுங்க. ஒரு திருடன் ஒருத்தவங்க, அந்த திருடன் யாரு? அது உங்களுக்கு கடைசியா புரியும். சரி சொல்லுங்க. திருடன் ஒருத்தர், ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு மாடு வளர்க்குறாரு. அந்த மாடு நான் இப்போது திருடு போயிடுச்சு சொல்லிட்டு அவர் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஐயா, இந்த மாதிரி என் மாடு வந்து தொலைஞ்சு போச்சுங்க ஐயா. சரிங்க. போலீஸ் திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க. கூட்டு விசாரிக்கிறாங்க. ஓகே, விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, ஐயா இல்லையா நான் மாடெல்லாம் திருடல. சரி, நான் ஒரு 2 முறம் கயிறு தான் திருடினேன். எதுக்கு? எனக்கு வேணும் திருடன் தூக்க மாட்டேங்கிறதுக்கு. சொல்லுங்க. திருடும் போது அந்த முனையில அந்த மாடு கட்டிச்சுனாங்க போல, நான் கவனிக்கலையா, அதை சேர்த்து ஏத்துன்னு போயிட்டா. அது நான் மாடு திருடல, ஏன்னா கயிறு தான் திருடினேன். அந்த மாதிரி சீமான் இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கறாங்க. நீங்க ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு போய் ஆர்எஸ்எஸ் மேல ஏன் பேசுனீங்க கேட்டா, அது வந்து விஜில்ன்ற அமைப்பு வந்து ஒரு இலக்கிய அமைப்புன்றதுனால தான் நான் வந்து அதை பேசினேன். எனக்கு வந்து அது வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்புன்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெல் அடிக்கான். அவர் விரல் வச்ச கூட தப்பு தெரியாது அவருக்கு, அதனால வந்து தெரியாம பேசுறாரு. சொல்லுங்க. அவன் வந்து அந்த மாதிரி ஆகலாம். அடுத்தது இன்னொருத்தன் வரலாம். அவன் கட்சியில வந்து ஒரு தம்பி ஒருத்தர் அருமையா அழகா பேசுவார். பாத்தீங்களா, ஒல்லியா அந்த ரவுங்களா? அவர் தான். அவர் என்ன சொல்றாரு, நாங்க சீமானின் பிள்ளைகள், எங்கள் அண்ணன் அவருடைய வாரிசு, நாங்க எங்களுக்கு பெரியார் எங்கள் மயிருக்கு சமம். எங்க மயிருக்கு சமம். எதுக்கு சமம்? பெரியார் எங்கள் மயிருக்கு சமம். சீமானின் பிள்ளைகள் நாங்கள். ஏண்டா சீமானே இந்த நாட்டுக்கு தேவையில்லாத பையன்டா. அப்படி சொல்லக்கூடாதுங்க. இந்த சீமான் தேவையா பையா அப்படி சொல்லணும். தேவையா பையா அப்படி அப்படின்னா சிம்பிளா புரியும். இந்த சீமான் தேவையா பையா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க மறுபடியும் அவர்லாம் இருக்குல்லைங்க. நான் அவர் அப்படி சொன்னார், அப்படி சொல்ல தேவையா பையான்னு தான் கேட்டேன். எனக்கு இப்ப கூட பேசிட்டு இருக்கும்போது கூட பின்மணில மனோஜ் சொல்ற வந்துட்டு போறாரு, ஒரு தேவையா பையன் சொல்றேன். சுத்தி அதாங்க வருது. 4ஆம் ஆண்டு மாரி அப்படி வந்துட்டு போறாரா? அது வந்துட்டு போறாருங்க. இவனை வந்து தொடர்ச்சியா இவன் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இது வந்து கைகூலியா மாறிட்டான் சீமான. ஆமா, அவன் வந்து பணத்துக்காக இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நாட்டில் போய் நிற்பான். நாளைக்கே அதே பணம் வேற எவனா கொடுக்குறான்னு சொன்னா அங்கேயும் போய் நிற்பான். அவனுக்கு தேவை பணம் 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 மட்டும்தான் அப்படின்னாங்க. ஏங்க அப்புறம் இது அரியம் செய்யறது அல்துவை தோப்புல எது கேள்விப்பட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் எப்பயுமே வந்து பேசும்போது அவர் வந்து கொஞ்சம் இதா இருப்பாரு. எப்படின்னா ஒரு வேர்த்து படப்படன்னு இருப்பாரு. சரிங்க. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா அண்ணன் குடிக்கலன்னு அர்த்தம். அண்ணன் போதையில இருந்தாருனா தான் ஒரு மாதிரி அப்படியே மஜாவா அப்படியே கையை முறுக்குவாரு, அப்படின்னு கத்துவாரு, எல்லாம் பண்ணுவாரு. என்ன இது குடிப்பாரு, ஏன் அப்படி கத்துறாரு அவரு? அதான் நம்ம அறியாம பல்தேல் தோப்பு இருக்குல்லங்க. ஆமா, அல்தேல் தோப்பு இருக்கு. கஞ்சி குடிச்சிட்டு வருவாரு. அப்பலாம் எங்க சுண்டை கஞ்சிங்க, நீங்க நான் தப்பா இல்ல. கஞ்சினா என்ன கஞ்சி நானும் கேட்டேன், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க வேற கேழ்வரகு கஞ்சா அந்த கஞ்சா, இவர் வேற என்னது இப்போ மான் கறியில வந்து ஊறுகாத்தோட சாப்பிடுங்கிறாரு, அந்த மாதிரி அதை கேட்டேன். மான் ஊறுகாலாம் வந்து அவரு புதுசாக வந்து இறக்கி இருக்கிறாரு. அது இன்னும் நிறைய இருக்கு, அடுத்தடுத்து நிறைய சொல்லுவாரு. ஆமக்கறி ட்ரெண்டிங் போய் முடிஞ்சதுனால இப்ப மாமக்கறி வந்து நாளைக்கு ஆமை குஞ்சில ஏதோ செஞ்சு சாப்பிட போறாரு அவரு. ஆமை குஞ்சில அந்த மாதிரி இல்லைங்க, ஆமை குட்டி குஞ்சில வந்து ஊறுகாய் செஞ்சு சாப்பிட போறாரு அவரு. வேற ஒண்ணு சொல்லுங்க. அவர் வந்து பல திறமைகள் இருக்குதுங்க அவருக்குள்ள. உங்கதான் வந்து இங்க இருக்கிற குடும்பங்கள்லாம் தெரியாது அவரை பத்தி. இன்னும் பேசிக்கிட்டே போலாம். அண்ணன் வந்து அந்த அந்த பொண்ணு பேசுது, என்னவோ பேசுது, இவரு கீழே இன்னும் சிரிக்கிறாப்புல அப்படியே ஆஹா ஓஹோன்னு. அந்த பொண்ணு சொல்லுது சீமானா? சீமான். ஆமா, அதான் அந்த மனு தர்ம சாஸ்திரப்படி பெரியார் ஒருத்தர் இல்லைன்னா தேவையா பையா அவரா, அவரு தேவையான பையனா இருந்திருப்பாருல. ஆமா, அவரு கீழே உட்காந்து சிரிக்கிறாரு. ஓகே, பாக்குறாரு. அக்கா பேசுது. இந்த அக்கா யாரு? அந்த சொல்லுங்க. பேசுது. பேசினே இன்னைக்கு எங்க பாட்டன் பாரதி தான் வந்து பெண் வீடுக்காக போறானா, பேசினா போனா வந்த. சரி ரைட்டு, பேசணும்ல, உன் தலைவன் தானே, உன் அண்ணன் தானே. ஆமா, அந்த மானங்கட்ட நாய் இருக்கிறான்ல. ஆமா, இருக்கு. சிரிச்சான்ல, சிரிச்சாரு. அவன் என்ன பேசினான், என்ன பேசினான்? கட்சியில அந்த கட்சிக்காக இத்தனை வருஷமா உழைச்ச. ஆமா, அக்கா அவங்க பேரு மறந்துடும் பாருங்க. காளியம்மா. காளியம்மா சொல்லுங்க. காளியம்மா. காளியம்மா. அவங்கள காளியம்மா பிசுறுனா. நீ என்ன கேட்ட, உன் கட்சிக்காரனா கேட்டீங்க. மானம் கடத்தாம அவன் கூட உக்காந்து வெக்கமா இல்ல? ஏங்க கட்சி கொள்கை விட்டு வெளியே போயிட்டாங்க அவங்க, அதனால பிசு கிசு சொல்லிட்டாரு அவரு. அதுக்கு கோச்சுப்பீங்களா நீங்க? என்னங்க மானம் கட்ட கொள்கை அப்படி உங்களுக்கு? அடுத்தது ஏங்க மானம் கட்டங்க, அதுக்கப்புறம் நீங்க மானம் கட்ட கொள்கை கேட்க கூடாது. சொல்லுங்க. இன்னொன்னு சொல்றான், இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களாம் சாத்தான பிள்ளைகள் ஆயிட்டாங்க சொல்றான். ஆமா, நீ வந்து ஒரு இஸ்லாமிய வார்த்தை போட்டுக்கிட்டு இஸ்லாமியரா இருந்துகிட்டு நீ என்ன பண்ற?
அங்கே வந்து நின்றுன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற. ஏன்னா சாத்தானின் பிள்ளை அது உண்மையாலுமே போல. அது என்ன ஒன்றும் அதுங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது போல. ஓகே, சிம்பிளி வேஸ்ட்டு அந்த கூட்டமே. அவங்களுக்கு தேவை இன்னைக்கு பணம் இல்லை, பணத்துக்காக பெரிய விமர்சித்து பேசுகிறான், அவ்வளோதான். சரிங்க, மேற்கொண்டு என்ன நான் வந்து இது வந்து புத்தாண்டதுமா நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன். என்னன்னா நம்ம வந்து தமிழ் மொழியை படிக்கணும். ஆமாம், இன்னும் திருக்குறள், சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, அப்புறம் வந்து கம்பன், வள்ளுவன், ராமாயணம், அப்படி இப்படி எல்லா தமிழ் மொழியும் படிக்கணும். பேசினா வந்து புலவர்களை பற்றி தான் பேசணும்னு தான் வந்து இருந்தேன். கடைசியில் வருஷம் போன மேடை எங்களுக்கு இது கூட்டம். இந்த கூட்டத்திலே வந்து இந்த நாகை கரும்பு நாகனை சீமானெல்லாம் பேசன்ட்டா இது. ஏங்க ஒரு தலைவரை பார்த்து தூணு துப்புறீங்களே, நல்லா இருக்கு. வாயில கொசு போயிடுச்சுங்க. அப்படிங்களா? சரி சொல்லுங்க. இந்த நாயெல்லாம் பேசிட்டு போனா வீட்டுல 10 லிட்டர் பெனாயில் வாங்கி வச்சுக்கிறான். எதுக்கு? வாய் நாத்து அடிக்கும். அவனை பத்தி பேசினா வாய் நாத்து அடிக்கும். வாய் கொப்பளிக்கணும்ல. வாய் கொப்பளை போட்டு நீங்க செத்துக்கிட்டு போயிட்டு போறீங்க நீங்க. ஆமாங்க, அவன் அந்த மாதிரியான ஆளுங்க அவன். அப்புறம் சரி, அப்புறம் அவனெல்லாம் வந்து அவனை பத்தி பேசி இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளோ பேச வேண்டிய விஷயம் இருக்குது, எவ்வளோ தூரம் போராட வேண்டிய விஷயம் இருக்குது. மத்திய அரசு நம்மளுக்கு எதிராக எவ்வளோ தூரம் பண்ணுறான், ஒன்றிய அரசு. அவனை எடுத்து பேச வேண்டியது. இந்த நாய்ங்க என்ன பண்ணுங்க, வேணும்னே வம்படியா வந்து இப்படி மடைமாற்றம் பண்றான். அவனை இன்னைக்கு நம்ம வந்து பேச வேண்டிய தேவை. என்னன்னா என் தலைவன், என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார், அவர் எதிர்த்து நீ பேசுறனா, அவரை வந்து நீ இழிவா பேசுறனா, உன்னை எந்த அளவுக்கு வேணாலும் நாங்களும் இறங்கி பேசுவோம். நன்றி, வணக்கம்.